இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை ரொம்பவே மாற்றிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் அதிக மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முந்தைய காலத்தில் தினம் தினம் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் இப்போ இருக்க காலத்தில் ஒரு முறை சமைச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரியான செயல் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதோட வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. ஒரு கட்டத்தில் அது விஷமாகி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில எந்த மாதிரியான உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அதிக புரோட்டீன் நிறைந்த உணவுகளான இறைச்சி, மீன், பால், சீஸ், முட்டை இதையெல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதான். அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்ட உணவுகள் மீதமானா அதை நீண்ட காலம் ஃப்ரிட்ஜிலையும் வைக்கக்கூடாதா. கீரைகள் அது மட்டும் இல்லாமல் வெட்டப்பட்ட பழங்களையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துகள் எல்லாமே அழியிறதோட கிருமிகள் வளரக்கூடிய அபாயமும் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சமைத்த பாஸ்தா, வேகமாக அழுகக்கூடிய மீன்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதும் நல்லதில்லை அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க.